ஒரு சில அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. I'll ask you. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்போ இன்டர்ன்ஷிப் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷரோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? When it comes to NMC in India, நம்மளோட NMC ரூல்லையே there is one rule called 12 months of supervised internship in India followed by 12 months of internship in the country in which the foreign medical graduatesங்கிற ஒரு ரூல். ஸோ இந்த ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த கண்ட்ரி வேணால் போய் படிச்சிடுங்க, பட் ஆனால் நீங்கள் படிக்கும்போது அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு அந்த சேம் யூனிவர்சிட்டியோட ஃபைனல் இயர் 12 months மேண்டேட்ரி இன்டர்ன்ஷிப் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க வேலிட் MBBSக்கு. ஸோ தட் மீன்ஸ் வாட், வேலிடான ஒரு MBBS கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற எந்த யூனிவர்சிட்டினாலும் ஃபைனல் இயர் 12 months ஆஃப் அப்படின்னா 1 year மேண்டேட்ரி இன்டர்ன்ஷிப் அந்த யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டலே கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 5.5 year தான். அப்படின்னா 4.5 year ஆஃப் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் ஹவுஸ் சர்ஜன்சி. ஓகே. ஆனால் எப்ராட்ல அப்படி கிடையாது. எப்ராட்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் 5 + 1 year. ஸோ தட் கம்ஸ் 6 years ஓவரால். ஸோ இந்த 5th இயருக்கு அப்புறம் ஃபைனல் இயர் 12 months ஆஃப் மேண்டேட்ரி இன்டர்ன்ஷிப் அண்ட் 12 months ஆஃப் ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் கொடுக்குற யூனிவர்சிட்டிஸ் தான் நம்ம ஆன்போர்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. விசா ப்ராசஸ் அண்ட் அதோட ரிஜெக்ஷன் ரிஸ்க் எப்படி இருக்கும்? அது வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் அந்த இடத்துல கிளிக்கெடு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? See, as we discussed, once we start the onboarding start பண்ணிடுச்சுன்னா the students are into our click family. So see, once the onboarding is started, then they interview இருக்கிற யூனிவர்சிட்டினா interview will be scheduled for them. Okay. So after that interview, if they clear that, offer letter release பண்ணுவாங்க. Offer letter release பண்ணிடுச்சுன்னா automatically the invoice fee, இப்போ நம்ம fees pay பண்றதுக்கு invoice generate பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் visa, document apostille, document registration, there are n number of document procedures. So for Central Asian countries, ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எதுக்குமே ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டாம், பேரண்ட்ஸும் எதுக்கும் ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டாம். எவ்ரிதிங் we will be doing. Now for Georgia also we are providing complete, that means end-to-end support. They don't have to go anywhere, they don't have to roam around anywhere. So everything, document apostille, registration, all under one roof, will be taken care.